அதாவது நாட்டினுடைய எல்லை வந்து ஒருத்தரோட வேறு நாட்டுடைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் பொழுது அது குறித்து பேசாமல் வேற பாராளுமன்றத்தில் வேற என்ன பிரச்சனையை பேசுறது? பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி ஆளுநர் உரை நிகழ்த்தியவுடன் நிகழ்ச்சிகள் துவங்குகிறதோ அதுபோல் லோக்சபாவில் குடியரசுத் தலைவர் உரை, அதற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாவது, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய கருத்திற்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக அந்த கட்சி சார்ந்த இறுதியா பிரதமர் பதில் சொல்வார். அதுக்கப்புறம் பிரதமர் பதில் சொல்வார். நன்றி உரை. இது நடைமுறை. இது வந்து ஸ்டாண்டர்டாக எப்பவும் பாராளுமன்றம் ஆரம்பித்த நாளில் இருந்து நடக்கக்கூடிய நடைமுறை. அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த கேரவன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு ஒரு சிலரை கூட கூட்டிக் கொண்டு ஒரு பஞ்சா அந்த பிரதிகளை கையில் வைத்துக்கொண்டு சில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன சகோதரி சுதா உட்பட நினைக்கிறேன், எனக்கு அவங்க ரெண்டு எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கிற இருக்கைக்கே ஜோதிமணி ரெண்டு பேரும் போய் இயற்கைக்கு மாறாக எப்போதும் நடப்பதற்கு வித்தியாசமான முறையில் ஒரு மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், பிரதமர் உங்களுக்கு பிடிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பிரதமர்ங்கிறது யாராக இருந்தாலும் பிரதமர் நம்ம நாட்டோட பிரதமர். அந்த அவையில் போய் அந்த காரியங்கள் செய்ய வேண்டுமா? அதனால தான் ஓம் பிர்லாவுக்கு கிடைத்த பல தகவல்களை வைத்து ஒரே ஒரு விஷயம் தான். இதே மாதிரி மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்போ அந்த இடத்துல பாஜக போய் நின்றுட்டு இதே போய் கூச்சலிட்டு இதே போல் கிழிச்சு வீசி நடந்தது. அப்போ அவர் பதிலும் சொன்னார். அப்போ யாரும் வந்து ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வராதீங்க பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லலாம், வராமல் இல்லை. மன்மோகன் சிங் அப்போ பார்லிமெண்ட்டில் அவர் முன்னாடி தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசி பதில் சொன்னார். அவர் பார்லிமெண்ட்டுக்கு வராமல் இல்லை, அவர் முன்னாடி நடந்தப்போ கூட பதில் சொன்னார். யார் அப்படி நடந்திருந்தால் அதுவும் கண்டிக்கக்கூடியது தான். நான் அதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு அவைன்னா இது நம்ம நாட்டோட ஹார்ட்டு. அங்கே நடக்கிற கூட்டம். இப்போ இவங்கெல்லாம் சுதா எம்பி அவர்கள் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் நம்மளுடைய பிரதிநிதி, அவங்க நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவங்க மாற்றுக்கருத்தே இல்லை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு பிரதமருங்கிறது நம்ம நாட்டோட பிரதமர். நம்ம எல்லா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அவர் தான் தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கார். அவர் கருத்தில் நிறைய முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த இமேஜுக்கு ஒரு பாதகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பேசுறோம். அதற்கு முன்னாடி நடந்ததான் கேள்வி எழுப்புறாங்க. நாட்டினுடைய எல்லை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் போது ராகுல் காந்தி அந்த பிரச்சனையை எழுப்பணும்னு நினைக்கும் பொழுது ஏன் அனுமதி மறுக்கப்படுது? அப்ப அடுத்த ராணுவத்துக்கிட்ட வர ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் அவங்க புக் எழுதுறது சகஜம், உலகம் பூரா நடக்கிற விஷயம், அவங்க எழுதுவாங்க கண்டிப்பா. ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. டிஃபென்ஸ்ல வந்து அவங்க அப்ரூவல் பண்ண பிரிண்டே ஆகல சார். அது புக்காவே பிரிண்ட் ஆகல சார். புக்கெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. புக் கையில வச்சிட்டு அவர் பேசினாரு. அத கேரவன் எடுத்து போட்டுருக்காங்க. பிரிண்ட் ஆயிட்டு புக்க கையில வச்சிருக்காங்க சார் பார்லிமென்ட்ல. டிஃபென்ஸ் வந்து அதை அப்ரூவல் பண்ணல. பண்ணன பிறகு தான் அதை பத்தி எடுத்துக்கணும். அது அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவர். சரி சார், அதோட ஒரு பகுதி கேரவன் மேகசின்ல வருது, அதை படிக்க வர்றாரு அவர் சார். அது அந்த நேரத்துல பேசவே கூடாது, பேச முடியாது. யார் எந்த அவை யார் எந்த பிரதமர் இருக்கும்போது பேசியிருந்தாலும் கூட அது தவறு என்று தான் நான் சொல்வேன். அப்படி சட்டம் சொல்லலையே. சட்டம் அப்படி சொல்லலங்கிறதுக்காக நம்ம சட்டம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையே. லோக்சபா ரூல் 349(1) என்ன சொல்லுது? Members shall not read any book, newspaper or letter except in connection with the business of the house. அது தொடர்புடையது தானே, அன்னைக்கு பிசினஸ்க்கு தொடர்புடையது தானே, அதான் அவர் பேசுறாரு, படிக்கிறாரு. வருட ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய முதல் கூட்டம், அந்த கூட்டத்தில் முதல்ல அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிந்த பிறகுதான் மற்றதை பத்தி பேசியிருக்க வேண்டும். இல்ல சார், வழக்கமான முறை என்னன்னா இதை சனியா வந்து ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆளும் தரப்புல இருந்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஜெனரல் பட்ஜெட்டோட சேர்த்து டிஸ்கஷன் நடக்கும்போது இல்லைன்னா கவர்னர் பிரசிடென்ட் அட்ரஸ்க்கு ரிப்ளை இருக்கும் இல்லையா, அந்த சமயத்திலே நீங்க பேசிருங்க அப்படின்றத அரசு தரப்பிலே சொல்லும். தடை செய்யப்பட்ட தடையை நீக்காத அனுமதிக்காத ராணுவம் அனுமதிக்காத மட்டும் இல்ல, பப்ளிஷ் ஆகலன்றது மட்டும் தான். அவங்க அலோ பண்ணதானே சார் பப்ளிஷ் ஆகும். அவங்க அலோ பண்ணதானே பப்ளிஷ் ஆகும். அந்த பிரதியை எடுத்து கொண்டு வைத்து இந்த மாதிரி ஒரு சபையில ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு வரதுக்கு முன்னையே பிரதிகளை கையில வைத்துக் கொண்டு அவர் சரியில்லை அப்படின்றீங்க. டோட்டலா சரியில்லை. எப்பேற்பட்ட ஜவஹர்லால் பாராளுமன்றம் என்பது சார். அது இப்ப நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் சொல்றீங்க, இதுல பிரதமர் வந்து எனக்கு சவக்குழி தோன்றணும்னு நினைக்கிறாங்கன்னு பேச வேண்டிய தேவைன்னு இருக்கு சார். சபாநாயகரே
அவருக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவர் பிரதமருக்கு தகவல் சொல்லி நீங்கள் வந்தால் அவர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னே சொல்ல இல்ல அவர் சொல்லிருக்காரு. அவர் இன்டெலிஜென்ஸ் அவர் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் எனக்கு கிடைச்ச தகவல் தான் சொல்றாரு. இன்டெலிஜென்ஸ் இல்ல பேட்டியில இருக்கு நான் சொல்றேன். ஒரு பேட்டியில இருக்கு நான் சொல்றேன். அவர் சொல்லிருக்காரு. ஆக சுதா கூப்பிடுறாங்க. அவங்க இருந்திருக்காங்க. அவர் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு சுதா அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சொல்லுங்க சுதா. அவர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லியிருந்தாரா? இன்டெலிஜென்ஸ் அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுக்க அனுமதி கேட்கிறார், மறுக்கப்படுகிறது. அவை ஒத்திவைக்கப்படுகிறது. 2 மணிக்கு ரிஷிகாந்த் துபே என்ற பாஜகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு புத்தகத்தையும் ஒரு பத்திரிகை செய்தியையும் கையில் வைத்துக்கொண்டு மரியாதைக்குரிய இந்த தேசத்தை கட்டமைத்த ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி மிக ரொம்ப சொல்லவே முடியாத நாக்கூசுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி, மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி அவர்களையும் மோசமாக விமர்சிக்கிறார். அப்பொழுது அவையில் இருந்த ஒட்டுமொத்த உறுப்பினர் பாஜகவை சார்ந்த உறுப்பினர்களை தவிர அத்தனை உறுப்பினர்கள் அப்ஜெக்ஷன் பண்றோம், குரல் எழுப்புகின்றோம், நிறுத்துங்க, மைக் நிறுத்துங்க, ரொம்ப அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் ஸ்பீக்கர் அதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் கூச்சலிட்டும் நிறுத்த சொல்லியும் அனுமதிக்கல. ஆனால் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேசத்தின் எல்லையை சைனாக்காரர்கள் கைப்பற்றுகிறார்கள், அதை பற்றி கேள்வி கேட்கும் போது மைக் உடனடியே ஆஃப் பண்ணப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது, அது அவர் பேசிய பின்பாக நாங்கள் வந்து ஸ்பீக்கரிடம் முறையிடுகிறோம், இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அசிங்கமாக பேசியிருக்காரு, நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் நான் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அவையை ஒத்தி வைக்கிறாரு. 4 மணிக்கு எங்களை அழைக்கிறாரு. 4 மணிக்குள்ளே போகும்போது நான் அரசாங்கத்திடம் சொன்னேன், அரசாங்கம் எந்த பதிலும் என்கிட்ட சொல்லவில்லை, என்னால் எந்த முடிவு முடியவில்லை சொல்லிடுறார். அதன் பின்பாக 5 மணிக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவைக்கு வந்து பதில் சொல்வதாக இருந்தது. ஆனால் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் அவர்கள் பேசிவிட்ட பின்பாக அதற்கு அடுத்ததாக பேச வேண்டியது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரோட உரிமை, அவருக்கு தான் வாய்ப்பளிக்க வேண்டும். அதன் பின்பாக தான், விவாதத்துக்கு பின்பாக தான் பாரத பிரதமர் வந்து பேச வேண்டும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ராகுல் காந்தி அவர்களை பேசவே விடாமல் தடுத்தார்கள். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் உண்மை இருக்கின்றது. எழுதியது ஆர்மி ஜெனரல். இவர் சொல்றாரு வந்து பல விஷயங்களை பேச முடியாது, புத்தகத்துல வந்தது ஒருத்தர் ஆட்டோபயோகிராஃபி சொன்னதெல்லாம் காஷ்மீரோட ஒரு நிமிஷம் சார், காஷ்மீர் ஒரு நிமிஷம் நான் தொடர்ச்சியா பேசுறேன். ஒன்னும் இல்லை, ஒரு நிமிஷம். காஷ்மீர்ல முன்னாள் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் கூட சொன்னாரு, புல்வாமால 40 ராணுவ வீரர்கள் இறந்தபொழுது கூட மனித வெண்டு குண்டால் அவர்களை சாவடித்த போது கூட அவர் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ராணுவத்தோட ஹெலிகாப்டர் கேட்டாங்க, அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு குறைவா இருக்கு, ஏதோ சம்திங் நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, ஆனால் நம்ம ஹெலிகாப்டர் கொடுக்க மறுத்துட்டோம், நம்ம ராணுவ அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள், அதனால வந்து சூசைட் பாம் வந்து அந்த 40 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லும்போது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இதை வெளியில சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாருன்னு நீங்க நியமிச்ச கவர்னர் தான் பேசுறார். சத்யபால் மாலிக் சொன்னாரு. வாய் திறந்து பேசுனீங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.